Types of machine learning system. There are so many different types of machine learning system that is useful to classify them in broad category based on the following criteria. அதாவது மிஷின் லேர்னிங்கில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து அதை யூஸ் பண்ணி பல கிளாஸிஃபிகேஷன்ஸாக பிரிக்கிறாங்க இன் ப்ராட் கேட்டகரிஸ். அதோட க்ரைட்டீரியாஸ்லாம் என்னென்னா வெதர் ஆர் நாட் தே ஆர் ட்ரெயின்ட் வித் ஹியூமன் சூப்பர்விஷன். அது ப்ராக்கெட்டில் வந்து சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதெல்லாம் வந்து ஹியூமன் சூப்பர்விஷனாலே கிரியேட் பண்ண முடியும், பட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகுவாங்க. வெதர் தே ஆர் நாட் they can learn incrementally on fly online versus batch learning. Whether they work by simple comparing new data points to know that no data points are inserted by deleting a pattern in the training data and building a predictive model, much like scientists to do instance-based versus model-based learning. Work சிம்பிளி கம்பேரிங் நியூ. அதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக வந்து ஒரு புது டேட்டா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோன்னா ஓல்டு டேட்டா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பேட்டர்னை டிடெக்ட் பண்ணி அதுக்கு அந்த பேட்டர்னை வச்சு ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்டிவ் மாடலை வந்து பில்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இது பேஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டும் இதை வந்து மாடல் எடுக்கணும், இல்லை மாடல் பேஸ்ட் லேர்னிங்கும். இதுக்கு வந்து இதுக்குன்னு வந்து க்ரைட்டீரியாவில் எதுவும் கிடையாது. these criteria are not exclusive. இந்த criteria-ஸ்ல வந்து எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. You can combine them in any way you like. For an example, state of the art spam filter may learn on the fly using a deep neural network model trained using example of spam and ham. This makes it online model based supervised learning system. There are 4 major categories in supervised learning. There are 4 major categories in machine learning system. The 4 categories are supervised learning, unsupervised learning, semi-supervised learning and reinforcement learning. First நம்ம பார்க்க போகிற supervised learning. இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க எக்ஸாம்பிள் என்னென்னா, மெயில் வந்து ஹேமா ஸ்பேமான்றதை பிரிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். In supervised learning, training set you feed to the algorithm includes the desired solution called labels. The training set you feed to the algorithm. நம்ம அல்காரிதம்க்கு ஃபீட் பண்ணுற ட்ரைனிங் செட்டோட நம்ம டிசைர்டு சொல்யூஷன்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் தான் லேபிள்ஸ். A label trained set for a spam classification. An example of supervised learning. A typical supervised learning task is a classification. Supervised learningல வந்து ஒரு டிப்பிக்கலான டாஸ்க்னா அது வந்து கிளாசிஃபிகேஷன் தான். The spam filter is a good example for this. It is trained with a many example mail along with their classes. பல மெயிலை வந்து வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க வித் கிளாஸஸ். ஸ்பேம் அதுதான் கிளாஸஸ். அண்டு இட் மஸ்ட் லேர்ன் ஹவு டு கிளாஸிஃபை நியூ இமெயில்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஒரு புது மெயில் கொடுத்தா அது வந்து ஹேமா ஸ்பேமான்ற கிளாஸிஃபை பண்ணுறது கற்றுக்கும். Another typical task is to predict target numeric value. Supervised learningல வந்து இன்னொரு டிப்பிக்கல், மொத்தம் ரெண்டும் டிப்பிக்கலானது. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷனும் டிப்பிக்கலான டாஸ்க் தான். அதே மாதிரி ப்ரெடிக்டிங் a target numeric value டிப்பிக்கலான டாஸ்க் தான். such as the price of a car. given set of features, price of car கொடுத்துறாங்க, அப்புறம் set of features கொடுத்துறாங்க, மைலேஜ், ஏஜ், பிராண்ட் எக்ஸெட்ரா இது மாதிரி கொடுத்துறாங்க. இதெல்லாம் சேர்த்து these are called predictors. இது வந்து predictorsன்னு சொல்கிறாங்க. This sort of task is called regression. இந்த மொத்த டாஸ்க்குக்கும் என்ன இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணால் அது வந்து ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. To train the system, you need to give it many example of cars, including both their predictors and their labels. Labels வந்து prices. In machine learning, an attribute is data type. Attribute is data type mileage. While a feature has several meanings depending upon the context, but generally meanings an attribute plus its value. Mileage equal to 50,000. Now many people use the word attribute and the feature interchangeably.
அதாவது மோஸ்ட்டாக வந்து ஆட்ரிபியூட்டும் ஃபீச்சர்ஸையும் வந்து மாற்றி மாற்றி இடத்துல போடுறாங்க. ஆட்ரிபியூட் வேறு, ஃபீச்சர்ஸ் வேறு. அது வந்து கரெக்டான இடத்துல போடணும். நோட் தட் த சம் ஆஃப் ரிக்ரெஷன் அல்காரிதம் கேன் பி யூஸ்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் as well, and vice versa. For example, logistic regression is commonly used for classification. கிளாசிஃபிகேஷன்னாலே மோஸ்ட்டாக வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் கேன் அவுட்புட் த வேல்யூ தட் கரஸ்பாண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிலாங்கிங் டு a given class. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வந்து வேல்யூ, ஃபீச்சர்ஸ் ஒன்று, நியூ இன்ஸ்டன்ஸ் வேல்யூ. ரெக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் ப்ரெடிக்ட்ஸ் a value given an input feature. There are usually multiple input features and sometimes multiple output values. Here are some of the most important supervised learning algorithms. Supervised learning la முக்கியமான algorithmனா k-nearest neighbor, linear regression, logistic regression, support vector machine, decision tree, random forest, neural network. இதெல்லாம் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா நம்மளே கெஸ் பண்ணிடலாம். த ட்ரைனிங் டேட்டா செட் இஸ் அன்லேபிள்டு. ட்ரைனிங் டேட்டா செட் வந்து லேபிள்டே கிடையாது, அது வந்து அப்படியே பிளாங்காக இதுவாக இருக்கும். த சிஸ்டம் ட்ரைஸ் டு லேர்ன் வித்தவுட் அ டீச்சர். இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல், ஹியூமன் சூப்பர்விஷனே இல்லாமல் அதுவே ட்ரெயின் பண்ணிக்கும். An unlabeled training set of unsupervised learning. Here are some of the most important unsupervised learning algorithms. Clustering, k-mean, db-scan, hierarchical clustering analysis, anonymous detection, novelty. அதுக்கு கீழே வந்து ஒன் கிளாஸ் எஸ்விஎம், ஐசோலேஷன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் விசுவலேஷன் அண்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் காம்பனண்ட் அனாலிசிஸ், கர்னல் பிசிஏ, locally linear embedding, t-distributions, stochastic neighbor embedding, association rule learning, a priori, ACAT. இதெல்லாம் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் முக்கியமான அல்காரிதம்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் என்ன சொல்கிறோன்னா, லேபிளிங் ப்ராசஸ் வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் காஸ்ட்லியான ப்ராசஸ். வைல் ஆஃபன்ட்டு வந்து ஒரு இப்போ டேட்டா செட்டுன்னு எடுத்தோன்னா அதில் வந்து லேபிள்டு டேட்டாவும் இருக்கும், அன்லேபிள்டு இன்ஸ்டன்ஸும் இருக்கும். லேபிள்டு இன்ஸ்டன்ஸ் அண்ட் அன்லேபிள்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அல்காரிதம் விச் கேன் டீல் த டேட்டா தட் partially labeled that is called semi supervised learning. partially labeled இருந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த டயக்ராம் ஃபீச்சர் ஒன்று, இங்கே கிளாஸு ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள், மூணாவது ஆப்ஜெக்ட். செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வித் டூ கிளாஸஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர். த அன்லேபிள்டு எக்ஸாம்பிள் இஸ் சர்க்கிள். help classify a new instance cross into a triangle class rather than the square class, even though it is closer to the labeled square. Most semi-supervised learning algorithms are combinations of unsupervised and supervised algorithm. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கிறது வந்து ரெண்டு அல்காரிதம் பேஸ் பண்ணி வருது, அன்சூப்பர்வைஸ்டு, சூப்பர்வைஸ்டு. எப்படின்னா சூப்பர்வைஸ்டில் வந்து எப்பயுமே வந்து லேபிள்டு டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். அன்சூப்பர்வைஸ்டில் வந்து அன்லேபிள்டு டேட்டா வச்சு தான் ப்ராசஸ் பண்ணோம். செமி சூப்பர்வைஸ்லேருந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ், அன்லேபிள்டு சரி லேபிள்டு சரி, எப்படி இருந்தாலும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் செமி சூப்பர்வைஸ்டு தான். இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அது வந்து செமி சூப்பர்வைஸ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டீப் பிலீஃப் நெட்வொர்க் DBN are based on the unsupervised component called restricted Boltzmann machine stacked on the top of one another. RBM na restricted Boltzmann machine are trained sequentially in an unsupervised manner, and then the whole system is fine-tuned using a supervised learning technique. reinforcement learning இது வரைக்கும் பார்த்தது வந்து செமி சூப்பர்வைஸ்டு. இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது reinforcement learning. Reinforcement learning is a very different beast. The learning system called an agent. லேர்னிங் சிஸ்டம் வந்து நம்ம ஏஜென்ட்னு சொல்லுவோம்.
அது வந்து நம்ம சரௌண்டிங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது என்விரான்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்ம்ஸ் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் வந்து செய்யும். அதுக்கு அதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கெட் ரிவார்ட்ஸ் இன் ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவாகவும் கிடைக்கும், நெகட்டிவாகவும் கிடைக்கும். இட் இஸ் இட் மஸ்ட் தென் லேர்ன் பை இட் செல்ஃப். அது வந்து அதுவாகவே கற்றுக்கும். வாட் அதுவாகவே கற்றுக்கிட்டு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாலிசிசம் ஆர் கால்ட் பாலிசிஸ் டு கெட் தி மோஸ்ட் ரிவார்டட் ஓவர் அ டைம். எ பாலிசி டிஃபைன்ஸ் வாட் ஆக்ஷன் த ஏஜென்ட் ஷுட் சூஸ் when it given a situation. பாலிசி வந்து டிஃபைன்ஸ் ஆக்ஷன், பாலிசி வச்சு எந்த ஆக்ஷன் சூஸ் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரின்றதை டிஃபைன் பண்ணி வச்சுக்கோ. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் தான் ஏஜென்ட்டு, இந்த ஃபயர் வந்து என்விரான்மெண்ட்டு, இந்த பக்கம் பாக்கெட். ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுது, அதுக்கப்புறம் செலக்டிங் ஆக்ஷன்ஸ் யூஸிங் பாலிசிஸை யூஸ் பண்ணி ஆக்ஷனை செலக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு வந்து ரிவார்டு வந்து வருது. அது வந்து என்ன ரிவார்டாக இருக்குது, இது வந்து இந்த பிக்சரை வச்சு பார்க்கும்போது இது வந்து நெகட்டிவ் ரிவார்டு தான், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அதோட பாலிசிஸ் வந்து அப்டேட் பண்ணிக்குது. அந்த அப்டேட் பண்ணிக்கிற ப்ராசஸ் வந்து லேர்னிங் ஸ்டெப்ஸ். அந்த பண்ண ஆக்ஷன் வச்சு கற்றுக்குது. அதுக்கப்புறம் until an ஆப்டிமல் பாலிசி இஸ் ஃபவுண்டு, ஆப்டிமல் பாலிசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது வந்து ட்ரெயின் பண்ணிக்குது. For example, many robots implement reinforcement learning algorithm to learn how to walk. DeepMind how to walk. இந்த இன் ரியல் வேர்ல்டில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்காரிதம் தான் பல ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹவு டு வாக் அதுவே கற்றுக்கணும் நடக்கிறதுக்கு. DeepMind Alpha Group program is a good example for a reinforcement learning. It made the headlines in May 2017 when it beat the world champion Key on the game of Go. It learned its winning policy by analyzing millions of games. அது வந்து வின்னிங் பாலிசிஸை வந்து பல கேம்ஸ், பல மில்லியன் டைம்ஸ் ஆஃப் அந்த கேம்ஸ் விளாண்டு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு வின்னிங் பாலிசி எதுன்னு. அண்ட் தென் பிளேயிங் மெனி கேம்ஸ் அகேன்ஸ்ட் இட் செல்ஃப், அது கூடயே அது விளையாட ட்ரெயின் பண்ணிட்டு நோட் that learning was turned off during the game against the champion. Learning வந்து turn off பண்றாங்க during the against the champion. AlphaGo was just applying the policy it had learned. அது லேர்ன் பண்ணதை வச்சு மட்டும் விளையாடுது. கேமுக்கு விளையாடும் போது வந்து அதோட லேர்னிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ணி விளையாடு. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் சிஸ்டம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.